2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 40 இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறது. கடந்த காலங்களில் நாங்கள் விவசாயி சின்னத்திலே போட்டியிட்டோம். அந்த சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி நொடி வரை போராடினோம். அது சரியாக வரலை. சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது. அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது. விவசாயி சின்னமும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு. இதையும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்தது. எனக்கு எது சரியாக இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது இல்லாமல் உலகத்திலே புரட்சியே கிடையாது. இதில் பல பெரும் புரட்சியாளர்கள், மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள். நாம் அறிந்து ஸ்டாலின், லெனின், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, மாசேத்துங்கு, எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள், அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, எல்லா பெரும் மேதைகளும், பெருந்தலைவர் காமராஜர், எங்களுடைய தாத்தா காமராஜர், எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர், எல்லாரும் இந்த ஒய்வாங்கிங்கிற இந்த கருவியில் முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள். இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனால் ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. அதனால் இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு, வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால் ஒருபோதும் நாங்கள் பின்னடைய போகிறதில்லை. எந்த சின்னம்னாலும் போட்டியிடுவது. கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன், அது சரியாக வரல. அதனால தான் இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக, நாங்கள் பெரிதும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில்தான். அது சமூக நீதியை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். பெண்ணிய உரிமையை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை, நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதிலே நீங்களே கவனிக்கலாம். கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம். வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்னம் வருது, உடனே குக்கர் சின்னம் வருது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபஸ்ட்டு குக்கர் சின்னம் வந்துடுச்சு. கூட்டணி வச்சா வரும்.
நான் வைக்க மறுத்துட்டேன். ஏன்னா நான் வைக்க மாட்டேன். இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். காரணம், நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பதை நீங்கள் கவனிச்சு. அதில் எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க என் தலைவன்ட்ட. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. அவரும் செய்யலை, நானும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான். அது என் இனத்தின் நலன், என் மண்ணின் மக்களின் நலன், அவ்வளோதான். அதில் இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம். அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னா, அது சின்னத்தில் தான் விவசாயியாக என்ன சீமான் அவன் உண்மையிலே விவசாயி தான். அதனால் சின்ன விவசாயியாக இருந்து இல்லை, உலகத்தின் அன்னமே விவசாயி தான். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு களத்தில் பயணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சின்ன முதல்ல இருந்தால் நேரம் நான் பாதி ஊர் சுற்றி இருப்பேன். என்னால் போய் பயணிக்க முடியல. நாளையிலேருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குது பரப்புரையை. அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்னை கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்பு மனு தாக்கல் செய்கிறதுக்கு. அதனால் சின்ன என்னென்னு தெரியாமல் போட முடியாது. எங்களை சுயேட்சையாக நிறுத்தி 40 தொகுதிக்கு 40 சின்னம் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது வீழ்த்திடணும், என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறேன். எப்படா ஒரு சின்ன போய் தனி மனிதனாக நின்று 7 விழுக்காடை தொட்டான் அப்படிங்கிறதா இவங்க எல்லாருக்கும் வியப்பு. 7 விழுக்காடுலேயே பயந்துட்டினா இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும்? என் மக்கள் எங்கூட இருப்பாங்க. ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன், மக்களை நம்பி இருக்கேன். பார்ப்போம், ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஒளி வாங்கி மைக், ஆங்கிலத்தில் மைக். இது ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி. ஐயா வாங்க. இது எங்களுடைய 2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு. இதில் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம். படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம். சாத்தியமா, தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும். நாங்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகள், நான் கூட 26 தான் வரைவை வெளியிடலான்னு நினச்சேன். நான் இதில் சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கும் இது தோன்றிருக்கலாம், தோன்றலாம். இதை படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல, எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துடாத, ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இதை படித்து பாருங்கள். இந்த வரைவை கொண்டு போங்க. மிக்க நன்றி. இல்லை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, என்ஐஏ,
எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியும். அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல, சுதந்திரமாக இயங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பேனா? எனக்கு எதிராக இருக்கிறவரை, எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனா? மாட்டேன்ல. பதில் சொல், தப்புன்னு பதில் சொல்லுங்க என் தம்பி கேட்டார். அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க? அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல், எங்கள் அப்பா பாரதிராஜா போல், ஐயா பாலச்சந்தர் போல், எங்கள் அப்பா பாலுமேந்திரா போல் ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது. குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறன் அளவு கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர்னு ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவன் எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதை செய்யணும்னு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன், ஆட்டோ அப்படின்னு. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோடு அது ஒத்து போகுது. வேளாண்மை என்னோட ஒத்து போச்சு அப்படின்னா, நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வேளாண்மையோட நான் என்னுடைய பொருளாதார கொள்கையை பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததுனால அது வந்துடுச்சு. தீக்குச்சியை கொண்டு தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம். எங்களை உரசினால் பற்றி எரிவோம் பெரும் நெருப்பாக, எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை விண்ணப்பித்தேன். உடனே வேற ஒருத்தர் கொடுக்கப்படுது. இது இதை பேசி ஒன்றும் பயன் இல்லை. அது எங்கள் சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? இப்போ அவர் போட்டிடுறாரா? அது வேணும்னே செய்கிறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் அவங்க கூட்டணியில் இல்லையே தம்பி. எங்கள் ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் எப்படி இருந்துச்சு? இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சின்னம் இருக்கா இல்லையா நான் கேட்குறதுக்கு பதில். இன்னொரு மாநிலத்தில் இருக்கு, அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எப்படி எங்கள் ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சார். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்போ எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் இப்போ 2 தொகுதியில் போட்டி, 2 தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு, அதனால சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனுக்குன்னு சொல்கிறீங்க, திருமாவுக்கும். அவர் 2 தொகுதியில் போட்டிட்டார், கொடுங்களேன். இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்கள் அண்ணனுக்கு பொருந்தும்னா 2 தொகுதியில் போட்டிட்டார்ல, கொடுங்களேன். இதுல எல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க? எல்லா தொகுதியிலையும் அமைதியாக கட்டு தொகை போடுற இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது. கோயம்புத்தூரில் மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது? ஏன் வருது? அரசியல் பிழைத்தோருக்கு அறமை கூற்றாகும்ன்றது எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டனார் பாடிட்டு போயிருக்காங்க. அறம் சார்ந்து நில்லுங்க, ஒரு நேர்மை கடைப்பிடிங்க. எல்லாம் இது எல்லாருக்கும் தானே. இதெல்லாம் நாங்களும் நினைவில் வச்சுட்டு தானே வேலை செய்வோம். இந்த ஆட்டம் எவ்வளோ காலத்துக்கு, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க, எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படின்னு. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம். என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம். அது ஒன்றும் இல்லை. வேற தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா
இது இவிஎம்ல எதிரொலிக்குமா இதோட பிரச்சனை? அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல, நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும், நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அது என்ன செய்யணும்னா எங்கள் சின்னத்தை 3வது பெட்டியில் வைக்கணும். இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்னால 2 பெட்டி ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதில் பின்னுக்கு தள்ளும், கொஞ்சம் மங்கலாக வைக்கணும். என்னை கடந்த முறை அப்படி தான் பண்ணிச்சு. எவ்வளவோ போராடி பார்த்தேன், கடைசியாக இருந்த நம்பிக்கை நீதி அதுவும் என்னை கைவிட்டுருச்சு. இப்போ இந்த முறையும் நீதிமன்றத்தை நாடுனேன். இந்த சின்னத்துக்கு வழக்கே எடுக்கலை. வழக்கு இருக்கும்போது எப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் ஆணையம். வழக்கை திரும்ப பெற்ற அவங்க கொடுக்குறது தான் சின்னம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீங்கள் இது ஜனநாயக நாடுன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அந்த உங்களோட தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடே அல்ல, வார்த்தையில் மட்டும் ஜனநாயகம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பொழைச்சிக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னைய மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னா நீங்கள்லாம் ஏமாத்துறோம். நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே திணறேன் பாருங்கள், திணறேன். என்னடா செய்கிறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். வேறு ஏதாவது கேளுங்க. அது கடந்துட்டேன். நீலாம் ஒரு நெருக்கடி இல்லை. நான் ஒன்று தம்பி லெலின்ட்டேன். அவனுக்கு நீ என்ன பண்ணிட முடியும்? ஐடி ரைடு விட முடியல, இடி ரைடு விட முடியல, என்ஐ ரைடு விட்டேன். என்ஐ ரைடு விட்டதுனால என்ன? எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் அலைவீசியே எடுக்க மாட்டான். எனக்கு ஏதாவது ஒரு 1000-500 கொடுக்கலான்னு நினைக்கிறவன் கொடுக்க மாட்டான். இவ்வளோதானே நீ என்ன பண்ணிட முடியும்? என் வீடை காலி பண்ண சொல்லுவான். என் பிள்ளைகள் வீடு கடை இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் காலி பண்ணிடுங்க, உங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரைடு விடுதுன்னு. அப்படி தான் துறைக்கு நடந்துச்சு. அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வலைவலிக்கு ஒரு இது வச்சுருந்தான், அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளு தம்பி, எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளுங்க. இப்போ என் தம்பி மத்திய சென்னையில் கார்த்தின்னு என் தம்பியை நிறுத்தினேன். போன முறை நிறுத்தினேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தம்பி, ரொம்ப திறமையானவன், கெட்டிக்காரன். அவனை நிறுத்தணுங்கும் போது அவன் தயங்கினான். வேறு யாருக்காவது கொடுங்கண்ணா. என்னன்னு கேட்டேன். சரி, நான் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் காசு இது போட வேண்டியிருக்கு, இந்த வேலையெல்லாம் வந்தோன்னா கஷ்டமாயிரும், 1 மாதம் அதில் இதாயிரும் அப்படின்னு. இல்லையா? நிற்க மாட்டார். கெஞ்சி பார்த்தேன், நிற்க மாட்டேன். நீ ஆக்கிரமிச்ச இடத்தில் மருத்துவமனை கட்டுகிறாய் என்று முற்றுகையிட்டு போராடிடுவேன் அப்படின்னா, ஐயோ அண்ணா நான் நின்றுவேன், இறங்கலுங்க, நான் செஞ்சாலும் செஞ்சிடணும். இது ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது. அதையே நான் மேடையில் என் தம்பி அறிமுகப்படுத்தும் போது பேசுனதுக்கு காவல்துறை போய் அவன்கிட்ட விசாரிக்குதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. இதை ஒரு பத்திரிக்கை பெரிய செய்தியாக எழுதுன்னா பார்த்துக்கையோ, நான் எவ்வளவோ நல்லது சொல்கிறேன், அதை கொஞ்சம் எழுதியா. ஒரு வேடிக்கைக்காக என் தம்பியை பற்றி இப்படி சொன்னேன். அவனை நிறுத்திடணும்னு நான் விரும்பிட்டதுனால நில்றா அப்படின்ற அவன் மறுத்தான். அப்போ இது ஒரு கேலிக்காக நான் சொன்னேன் அவனை. அதை பாருங்கள், அதை எழுதுதுன்னா எப்படி இருக்குது அரசு, எப்படி எனக்கு நெருக்கடி வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் 10 வருஷமாக நடக்குது அந்த முயற்சி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிடுவேனே வெளியே, வேளாண்மை செஞ்சு ஊரில் போய் எங்கள் அம்மா சொல்கிற காடு சும்மா அடங்குவாங்க. அந்த 24லையும் நான் 26லையும் தனிச்சு தான் போடுவேன். 117 பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், 117 ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அதில் 150 பேருக்கு மேலே இளைஞர்களுக்கு கொடுப்பேன். அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளாக தெரியும். அப்படின்னா பாருங்கள், நான் உறுதியான முடிவு எடுத்துகிட்டு நகர்றவன். சும்மா அந்த சமரசம் பண்ணிட்டு இப்படி அதெல்லாம் கிடையாது எனக்கு. 5 தொகுதியை விட்டு கொடுத்தது யாரு? 7 இடம் கேட்டு 5 இடத்த நாங்கள் தர்றோம், 5 இடம் தான் முடியும்னு சொன்னதுனால தான் ஐயா பொன்முடிக்கு தளர்வு. இது என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. கோயம்புத்தூரில் யார் வேட்பாளர் சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காவல்துறை ஏன் தடுக்கணும்? யாரோட கட்டுப்பாட்டு இருக்குது காவல்துறை?
நாங்கள் அக்யூஸ்டுகளா? ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள். எங்களை ஏன் நீங்கள் நெருக்கடி ஆளாக்குறீங்க? இதில் 5 தொகுதி நீங்கள் சாதாரண வேட்பாளராக தான் போட்டிருக்கீங்க. இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன். தவறி போய் அம்மா கனிமொழி அவர்கள் நின்ன இடத்துல அம்மா தமிழிசை போட்டுட்டதுனால மோதினீங்க. மீதி 5 இடம் அவங்க இடத்த எல்லா இடத்துலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லையா? கன்னியாகுமரி யார்? காரைக்குடி யார்? 5 இடமும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறார் இவர். ஏன் நீ சரியான ஃபைட்டர், நீ பிஜேபியை ஒழிக்கணும், வளரவே விடக்கூடாது, இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் மோத வேண்டியதானே? தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யலை? சும்மா இதெல்லாம் பேசுறது. நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு அது இது பாதுகாப்புன்னு 21 இடம், போன 19லேயும் ஒரு இடம் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்லை, இந்த வாட்டியும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நீங்கள் சிஸ்டம் ராங்குங்கிறீங்களா ஆங்கிலத்தில்? நான் அந்த சிஸ்டத்தை தகர்க்கணுங்கிறேன், தகர்த்து மறுகட்டமைப்பு செய்யணுங்கிறேன். திரும்ப அரசியல் சாசனத்தையே பேசிட்டு கூடாது. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்குன தானே. இப்போ சரியில்லைன்னு படும்போது மாற்றிக்கணும். உண்மையிலே மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் வரணும்னா, மலரணும்னா நாங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணும். நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் கூட்டணி அப்படிங்கிறதையே நான் ஒரு கோழைத்தனமாக பார்க்குறேன். நான் அந்த இடத்துக்கு போகலை. அது சிலர் அப்படி கூட்டம் சேர்த்து நின்னாலே அது ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம், தனிச்சு நிற்கிறோம். அது மற்றவங்களுடைய முடிவை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நேரமும் இல்லை, தேவையும் இல்லை. ஆமாம், நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிள் செலெக்ஷனுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல, என்ன ஐக்கான் உங்களுக்கு? ஏன் நம்பர் என்ன? எல்லாத்துக்கும் அமெரிக்காவை உதாரணம் சொல்கிறீங்களே, அமெரிக்கா அந்த மாதிரி வச்சுருக்கா? நம்பர் தானே, எண்ணு தானே. எண்ணு முறைக்கு வாங்க. எண்ணு முறைக்கு வரும்போது நீங்கள் என்ன என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க? படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கிறீங்க? நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல. எங்கள் அம்மா அவள் தோட்டத்தில் வேலை செய்கிற 50 பேருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பா? செல்ஃபோன் டிரான்சாக்ஷனா, ஏடிஎம் பிடிஎம்மா? அப்போ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிளில் செலெக்ஷனுக்கு வர்றதுக்கு என்ன? உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல, அமெரிக்கா மாதிரி வாங்க. எனக்கு 101, அவருக்கு 501, அவருக்கு 51, அவருக்கு 2001 கொடுத்துட்டு போங்க. யார் கேட்டா? ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒன்று கொடுங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒன்று கொடுங்க. தம்பி, உதயசூரியன் சின்ன எவ்வளோ காலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கட்டும், இரட்டாளா இந்த மைக்கே இப்போதான், இப்போ ஜனநாயகம்னு இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி. நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன். உனக்கு உடல் தகுதி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கொட்ட தொடணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் எப்படி போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீ சொன்னி நான் நம்ப சொல்றியா? எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சுக்கிட்டா? நீ படிச்சியா இல்லையா? நாட்டின் தேசிய மலர் என்னன்னு படிச்சிங்களா இல்லையா தம்பி? என்னன்னு படிச்சீங்க? தாமரைன்னு. தேசிய விலங்கு எனக்கு கொடுன்னா நீ என்ன சொல்ற? எப்படி தேசிய மலரை சின்னமா வச்சுக்கிருவ, தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியாக கனெக்ட் ஆயிடுவேன். தானே உன் பிரச்சனை? விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்குக்கு. ஒன்று எனக்கு தேசிய விலங்க கொடு, இல்லைன்னா அவருக்கு தேசிய மலரை எடு. இல்லை அவருக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அது தேசிய மலர் அவருக்கு சின்னமாக இருக்குன்னு. அப்போ காலிஃப்ளவர், அது கத்திரிக்காய் பூ ஒன்று சொல்லிட்டு போ, தேசிய மலரை தாங்கன்னு. தேசிய பறவையை கேட்டேன்.
அதில் நான் நேரடியாக முருகனோட கனெக்ட் ஆயிடுவேன்ட்டு தரல. தம்பி நீனும் ஒரு ஆட்டம் காட்டுற, நானும் ஒரு ஆட்டம் காட்டுவேன். இப்போ சின்ன பையலாக இருக்குது, நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கனால கொஞ்சம் வண்டி ஓட்டுறீங்க. நான் கேட்குறது நியாயம்னு பட்டா எனக்கு ஆதரிங்க, என்னை ஆதரிங்க. நீங்கள் எல்லாரும் படித்து குழந்தையிலேருந்து ஆழ்மனதில் பதிய வச்ச தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக கொடுத்தது தவறா சரியா? வேற தேர்தல் பரப்புரையில குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பிஜேபி காரங்க அதை பயன்படுத்தின பின்னாடியும் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எது கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதை எப்படி பார்க்கணும்? தேர்தல் ஆணையம் அவங்க ஆணையம் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்? நான் இவ்வளோ நேரம் அதானே சொன்னேன். கேட்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்கட்சின்னு ஒன்று எங்கே இருக்குது? நான் அண்ணன் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஒரே கட்ட தேர்தலாக இல்லையா? ஒரே கட்ட தேர்தல். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு 40 தொகுதியை சுற்றுறது 20 நாளில் எவ்வளோ கடினம்னு உங்களுக்கு தெரியும். அஸ்ஸாமில் 14 தொகுதி தான் இருக்குது. இந்த 14 தொகுதிக்கு 3 கட்டமாக தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்கிற பீகாரில் 7 கட்டமாக நடக்குது. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்தில் 7 கட்டமாக நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக நடக்குது. அவங்க வசதியாக வேலை செய்கிறதுக்கு பிரிச்சுக்கிறாங்க. ஏன் எனக்கு 2 கட்டமாக வைங்களேன்? 2 மாநிலத்தை சேர்த்து நான் ஒரே நேரத்தில் சந்திக்கிறேன்ல, புதுச்சேரி தமிழ்நாடு. எனக்கு 2 கட்டமாக வைங்க, 3 கட்டமாக வைங்க. என்ன கெட்டு போச்சு இதில்? லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா எதுக்கு நாட்டை ஆண்டிங்க? இறங்கி போங்க. ஒரு லாண்ட் ஆர்டரை கூட காப்பாற்ற முடியல, சட்டம் ஒழுங்கை கூட காப்பாற்ற முடியலன்னு இறங்கி போங்க. இல்லை உங்கள் மாநிலம் தானே, வட மாநிலங்கள் எல்லாம் உங்கள் மாநிலம்தான். லாண்ட் ஆர்டரை எங்களால் காப்பாற்ற முடியல, இறங்கி போங்க. உங்களை யார் கேட்டது? நீங்கள் அதை விட்டுவிட்டு இங்கே அந்த வழியில் எங்களுக்கு லாண்ட் ஆர்டர்லாம் சரியாக இருக்குன்னு ஒத்துக்கிறிய போல் இருக்கு. அது இதெல்லாம் நீங்கள் தான் ஆழ்ந்து கவனித்து கொண்டு போகணும். மக்கள்கிட்ட பாருங்கள் என்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு. 20 நாளில் தேர்தல் நடக்கும். ஓட்டை எண்ணுறதுக்கு 44 நாள் ஆகும். 20 நாள்லேயே நடந்துடும். ஆனால் வாக்கை எண்ணுறதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நின்றுட்டோம். 5 வருஷமாக 6 வருஷமாக 6 ஆண்டுகளாக அதை பயன்படுத்திட்டோம். 6 தேர்தல், உள்ளாட்சி, அப்புறம் இடைத்தேர்தல்கள், அதுக்கப்புறம் சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்களில் நம்ம கொண்டு போயிட்டோம். எங்கள் பிள்ளைகள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விவசாயிங்கிறது எங்கள் வாழ்வியல் முறையோடு நேரடியாக நம்ம தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதுனால அதை மீட்கிறதுக்கு போராடணும். அதனால் 26 அந்த சின்னம் எனக்கு வராமல் போயிருமா என்ன? மைக்கு அதான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் என்ன நான் பேசுகிறத கொண்டு போது பாருங்கள். உலக புரட்சியாளர்கள் எல்லாரும் இதன் மூலமாக தான் தங்களுடைய ஆகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதனால் இதுவும் ஒரு மோசமான ஒன்றும் கருதிட முடியாது. என் பிள்ளைகளை நான் நம்புகிறேன். அவங்க என்னுடைய குடிதங்கைகளை நான் நம்புகிறேன். அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நாளையிலேருந்து அதிரும். இப்போவே அதிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுதான் போடுவாங்க. நீ எந்த சின்னத்துக்கும் வாக்கு கேட்கலாம், என் சின்னம் இல்லாமல் கேட்க முடியாது. இல்லைன்னா கீழே தான் போடணும். சும்மா தான் பேசிக்கணும். சீமான் சின்னத்தை தொடக்கூடாது அப்படின்னா சும்மா தான் பேசணும். வேற கேள்வி. என்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், ஒரு 5 வருஷம். அதுக்கு நீங்கள் கோபமே படலையே. அப்போ அரசு மருத்துவமனை பூட்டிட்டு போக வேண்டியதானே? எத்தனாயிரம் கோடி ஆண்டுதோறும் நீங்கள் அதுக்கு நிதிநிலையில் ஒதுக்குதுங்க. ஏன் ஐயா கருணாநிதிக்கு முடியலன்னா காவேரிக்கு போகணும்? ஏன் எம்ஜி ராமச்சந்திராவுக்கு போகணும்? அம்மா ஜெயலலிதா அம்மையார் ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா அப்போலோவுக்கு போகணும். அப்போ நீங்கள் நடத்துகிற அரசை விட தனியார் முதலாளி சரியான மருத்துவம் கொடுக்குறான்னா நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க?
எதுக்கு இருக்கீங்க? அரசு பள்ளி கல்லூரியில் அரசு துறை சார்ந்த யாருடைய பிள்ளைகளாவது படிக்குதா? அப்புறம் அதுக்கு மூடிட்டு போயிட வேண்டியதானே? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை மருத்துவத்தையும் தனிப்பெரும் முதலாளி கொடுத்துருவான்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்? உங்களுக்கு கிடைக்காத தண்ணி தனிப்பெரும் முதலாளிக்கு கிடைக்குது எப்படி? இப்போ நான் அழைச்சி பேசுனா அப்பளோ கிண்ணல கொண்டாந்து பெட்டி குடுவே இறக்கி விட்டுறான். என் வீட்டில் 50 கேன் இறக்கு பண்ண இறக்கிறான்ல, எப்படி அவனுக்கு கிடைக்குது? இப்போ ஏப்ரல் மே ஆயிடுச்சுல, நம்ம அக்கா தங்கச்சிலாம் குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பாங்கல்ல, அங்கே அரசு ஊற்ற முடியல தண்ணி, முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? இப்போ நீட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். நீட்டு நாங்கள் எழுதுகிறோம். ஆனால் இதை எல்லாம் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்கிற அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், முதலமைச்சர் என்ன தெரிவு எழுதுகிறாங்க? பதில் இருக்கா அவங்கக்கிட்ட? நான் ஐஏஎஸ் எழுதணும், ஐபிஎஸ் நான் எழுதணும், நீதிபதி நான் எழுதணும், எல்லாரும் நாங்கள் தேர்வு எழுதுவோம். எங்களையெல்லாம் இந்த இடத்துல வேலை செய்ய, அந்த இடத்துல போ, நீ இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீனு, நீ இங்கே போ, எல்லாம் தூக்கி போடுற, நீ ஒன்றும் எழுத மாட்டேன். எழுது. ஐயா மோடியும் ஐயா ஸ்டாலின் எழுத சொல்லி எந்த தேர்வில் பாஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். எழுதுவா, சிலபஸ் வை. வேதியியல், உயிரியல், புவியியல், அறிவியல், வரலாறு, உலக இலக்கியம், வேளாண்மை, இதெல்லாம் சிலபஸாக வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுத சொல்லுவோம். நேர்மையான நீதிபதி வச்சு திருத்த சொல்லுவோம். அதில் யார் நல்ல அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் பிரதமர், யார் அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் முதல்வர், அது தோற்று போனவர் வேறு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்படி வச்சுக்கிறோமா? எப்படி இருக்கு? இப்போ ஐயா மோடிக்கு உடம்பு முடியல, நீட்டில் பாஸ் பண்ணி வந்தவனுக்கிட்ட தான் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லுவாரா, இல்லை ஏற்கனவே படித்து மருத்துவர் ஆனால் மருத்துவர்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரா? என்ன ஒன்றும் கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்கள் பதில் சொல்லணும்ல. எனக்கு நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி நானும் கேள்வி கேட்குறேன்ல, அப்போ நீங்கள் எனக்கு சொல்லணும். யார்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரு? உலகத்திலே தரமான அறிவார்ந்த மருத்துவர்கள் என் இனம் சார்ந்த மக்கள், என் நாட்டு மக்கள். நான் எத்தனை பேரை சொல்லணும்? ஜவஹர் பழனியப்பனை தாண்டி மருத்துவர் உண்டா? எங்கள் ஐயா எத்தனை பேர் நான் சொல்லணும்? சொல்லுங்கள் நீங்கள். அமெரிக்காவில், ரஷ்யாவிலலாம் எங்கள் ஆளுங்க எவ்வளோ வெறும் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலே ஆக சிறந்த இந்த லேப்ராஸ்கோப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் எங்கள் ஐயா பழனிவேல் தான். நீங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ஜெம் மருத்துவமனையில் அவர் ஒரு வேளாண்குடி மகன். பல காலத்தை சும்மா சுற்றிவிட்டா அதுக்கப்புறம் படித்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அப்போ லேப்ராஸ்கோப்புங்கிற முறையே இல்லை, அதை தேர்வு செஞ்சு படித்து. இதெல்லாம் சும்மா போய் எதாவது பேசிட்டு கூடாது. இதுக்கு நான் உங்ககிட்ட திரும்ப சொல்கிறேன். இப்போ நீட் எழுதி நீங்கள் வந்துட்டீங்க, நீட் எழுதி வந்துட்டீங்க. உங்களுக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார்? உங்களுக்கு பாடத்திட்டம் என்ன? ஐயா சாமி, ஒரே மண் ஒரே ஆச்சு, யார் உட்கார்ந்தா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கல்லூரி ராஜா. இது எதுக்கு அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம்? இந்த நீட் எழுதிட்டனால தரமான மருத்துவர் வந்துடுவார்னு நீ நம்ப சொன்னீங்கன்னா, இந்த நீட்டை நடத்துறது கண்டஸ்ட் பண்ணுற ஆளியார் வேறு எப்படி சொல்கிறார் பாரு. அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக் தானே, ப்ரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், ஒரு ப்ரைவேட். இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கிடணும்னா அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற அந்த நிறுவனத்துக்கு எதுங்க மாரியத்தாவில் இது நேர்ந்துச்சா? இல்லை, இதெல்லாம் தயவு செய்து கொண்டு போய் கேளுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இதை தகர்த்து வீசணும்டா அப்படின்னு. ஒரு தேர்வு கூட உன்னால் நடத்த முடியல, அதான் அமெரிக்காக்காரன்னு கொடுத்துட்ட. அப்புறம் என்ன தேர்தல் எப்படி நியாயமாக நடத்துவ? நீ எப்படி நடத்துவ? நீட்டு தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சியுடைய மூக்கத்திய கலெக்டரியெல்லாம் இல்லையா? இந்த மூக்கத்திகளை பிட்டை கொண்டு போயிரும்னு இந்த நாடு சொல்லும்போது நீங்கள்லாம் நம்புறீங்களே. உள்ளாடைய கலெக்டரி என் பிள்ளைக்கு அது எப்படி எந்த மனநிலைமை உள்ள உட்காந்து எழுதும்? ஆனால் இந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, அது நேர்மையாக நடக்குதுங்கிறீங்க. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை எப்படி அனுப்புனீங்க? சந்திரன் கிட்ட போய் அனுப்புனீங்களா, கீழே இருந்து அனுப்புனீங்களா?
இங்கிருந்து இயக்கிட முடியுது. இப்போ நீங்கள் நான் பேசிட்டுக்கோம்ல, இதை டெல்லியில் பதிவாகுதா இல்லையா? பதிவாகுதுல்ல. அப்போ எல்லாத்தையும் கவனிக்கிற நீ இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நான் நம்ப சொல்கிறேன். நீ ஒன்றும் செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் புரட்சி போடும். யார் கேட்குறா? ஐயா என்ன சொல்லுங்க. ஆங்கிலம் ஒரு கட்டாய மொழி பாடம், அவ்வளோதான். எந்த மொழியும் கற்கலாம் நாங்கள் வாழ்வதற்கு. எங்கள் மொழி தமிழ் கற்கணும், எங்கள் இனம் வாழ்வதற்கு. இதான் எங்கள் கோட்பாடு. இப்போ என் தம்பி விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க திணறிட்டான்னு. அவனை தமிழ் படிக்க தெரியாதவனை வளர்த்த நீ தாண்டா தூக்கல தொங்கணும், நீ தாண்டா கவலை பண்ணணும். என் பிள்ளைக்கு தமிழ் தெரியலைங்கிறது எனக்கு அவமானம் இல்லை. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வீழ வச்ச நீங்கள் தான் அவமானம் பண்ணு, வெக்க பண்ணும். அவன் படித்தது ஓமனில் படித்ததுனால அவனுக்கு வரலை. என் பிள்ளைங்க என் மையங்க 2 பேரும் ஆங்கில வழியில் படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்லை படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை. வீட்டில் நாங்கள் பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம். ஆமாம் இருக்கு. அதான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன். நான் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே சொன்னேன். நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நாட்டில் நீங்கள் இப்படி பாருங்கள், கன்னிமாரா நூலகத்தில் இடம் இல்லை, அதை இடிச்சுட்டு 100 ஏக்கரில் கட்டுவோம் அப்படின்னு 100 ஏக்கரில் படிப்பவங்க கட்டியிருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம். சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இடம் இல்லை, அதனால் இடிச்சுட்டு புழலில் 100 ஏக்கரில் கட்டுவோன்னா அந்த நாடு குற்ற சமூகமாக மாறிக்கிட்டுதுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது, மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடு தான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்னவா இருக்குன்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளருன்னு அர்த்தம். அப்படி தான் கல்வியிலே முதல் இடத்தில் இருக்க தென்கொரியா, 2வது இடத்துக்கு ஜப்பான், 3வது இடத்துல இருக்க சிங்கப்பூர், 4வது இடத்துல இருக்கிற ஹாங்காங், 5வது இடத்துல இருக்க ஃபின்லாந்து. ஃபின்லாந்தில் யாருக்கும் மதிப்பு கிடையாது, ஆசிரியருக்கு தான் மதிப்பு, ஆசிரியர் தான் அதிக சம்பளம். இங்கே யாராவது ஆசிரியரை மதிக்கிறானான்னு பாருங்க. அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை. ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்கள நிறுத்தின. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லும்போது அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்கள் நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க, இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இந்த இங்கே எங்கள் ஐயா இருக்கார், நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு பாரு. அது சதி. நான் வள்ளுவன் மகன் சொல்கிறேன் பாருங்க, பேரன் சொல்கிறேன் பாருங்க, பசிச்சு சாப்பிடணும், அதான் விதி. 8 மணி நேரம் தூங்குங்க, கட்டாயம் தூங்கிடணும். என்னை பாருங்கள், தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா 6-7 மாதம் ஆச்சு தூங்கி. ஏன்னா உலகத்தில் நான் படித்த வரலாறுல அதிகம் சாதித்தவன்லாம் தூக்கம் குறைவாக தூங்கினவன் தான். அதுக்காக தூங்காமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க. வரலை, தூங்கலை. நீங்கள் தூக்கம் அதனால தூங்காமல் இருக்கார் ஒரு அப்படி எப்படி இல்லை சொல்கிறேன். இதெல்லாம் போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்களுக்கு தாகம் எடுத்தால் தண்ணி நாக்கு வரலும் குடிப்பீங்க, பசி எடுத்தால் வயிறு பசிக்கிற மாதிரி உணர்வீங்க, சாப்பிடுவீங்க. அதனால் ஓய்வு தேவைன்னா உடம்பு போய் படுத்துக்கிறோம், அதுவே ஓய்வு எடுக்கணும். போட்டு குழப்பிக்கிட்டு அலையக்கூடாது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்கிறான். சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றான்றான். எங்கள் அப்பத்தா வர அறிவு மூதாட்டி அவை பசித்து புசின்றான். அது கூட ரொம்ப பெருசாக இருக்குன்னு யோசிக்கிறான். வள்ளுவன் ரொம்ப பெருசாக எழுதிட்டான், பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு பசித்து புசின்றான். பாயசம்னா சாப்பிடுங்க, ஒரு நோயும் இல்லை. அதை சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போ நான் பேசுனா என்ன பண்ணுவீங்க? இதால் என்ன தெரியும், இருந்தாலும் பேசுகிறாங்க, டாக்டரே பேசுகிறாரு கேளுங்க. அதுக்கு தான் டாக்டரு ஆசிரியரே சொல்கிறாருங்க, அரசியல் பேசிடாத. என்னை கல்லூரி விழாக்களுக்கெல்லாம் கூட்டி போவாங்க.
பாலிடிக்ஸ் நோ ப்ளீஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல, 1 மணி நேரம் பாலிடிக்ஸ் தான் பேசுவேன். எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகப்பெரியும் கல்வி இல்லை. இந்த மாதிரி பைத்தியக்கார பயிலுங்க தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீங்கன்னு கடையில் எழுதி வச்சுப்பான். தயவு செய்து இங்கே அரசியல் பேசுன்னு எழுதி வைக்கணும். அரசியல் இல்லாத ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே கிடையாது. என்ன இங்கே சத்தம், அது அரசியல். எனக்கு ஃபோன் வழி விடுங்க, அது அரசியல். அதை தான் லெனின் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான். அரசியலுங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார். நாளில் அண்ணல் காந்தியடிகள். நீங்கள் அரசியல் அதை வேண்டாத வேலை அப்படின்னு நீ இப்படி நினச்சிக்கிட்டு எவனை வெறுக்கிறியாத ஆட்சின்களை வாழ நேரிட்டுருமுடாங்கிறான் பிளாட்டோ. நீ அரசியலை விட்டு விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோது விலகாதுங்கிற அரிஸ்டாட்டில். சீமான் சொன்னால் சாதாரணமாக நினைக்கலாம், மாபெரும் மேதைகள் அறிஞர்கள் கற்பிச்சிருக்கான். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. பிஜேபியோட பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. உங்க பரப்புரையில பாஜகவை எதிர்த்து உங்களுடைய பரப்புரை அதிகமா இருக்குமா, இல்ல திமுக எதிர்த்து உங்க பரப்புரை அதிகமா இருக்குமா? பரப்புரையை பார்த்துட்டு சொல்ல வேண்டியதானே. இல்லை இல்லை, கச்சத்தீவை கொடுத்தது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நான் சொல்லியிருக்கேங்கிறீங்க, இல்லை கொடுத்தது யார் தான்? ஏங்க நடந்ததுதாங்க சொல்ல முடியும். நீங்கள் என்னங்க இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? கொடுத்தது யார்? அப்போ நாட்டில் இங்கே முதலமைச்சராக இருந்தது யார்? இதை என்ன நகைச்சுவையாக சொல்றீங்களா, வேடிக்கை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறது. நான் கூட தான் சந்திரமண்டலத்தில் மனுஷனை குடியேற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இங்கேயே வாழ்கிறதுக்கான இடமா வைக்க முடியல. ஐயா, கொடுத்தது காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி கூட இருந்து அதை அந்த நேரத்தில் எதிர்த்து பெரும்பாரியாக மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொடுக்க விடாமல் தடுத்திருக்க வேண்டியது பொறுப்பில் இருந்தது திமுக. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அந்த நேரத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் கர்ச்சித்த ஒரே சிங்கம் எங்கள் தாத்தா மூக்காயத்தவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இந்திரா காந்தி எதிர்த்து பேசினவர். இப்போ அதெல்லாம் வரலாறு என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும்ல, இவங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதில் என்ன பயந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா? கச்சத்தீவு இந்தியாவோடதா, யாரோடது சொல்லு? கச்சத்தீவு எங்கள் பாட்டனோடது, சேதுபதியோடது. வேற ஆமாம் இருக்குல்ல, அது கட்டாயம் இருக்கு. நீங்கள் சிறுபான்மைன்னு எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவரை சொல்றீங்க? சிறுபான்மைக்குன்னு என்ன, சிறுபான்மைன்னு இருந்தால் அதுக்கான சலுகைன்றீங்க. சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு சொல்லுங்க? ஒரு 76 ஆண்டு வச்சுக்கிறோமா? எத்தனை பிரதமர், எத்தனை முதன்மை அமைச்சர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்? அப்புறம் என்ன சிறுபான்மைக்கு சலுகை கொடுத்துட்டீங்க? சரி, ஜிஎஸ்டியில் எல்லாருக்கும் 18 விழுக்காடு, கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு 10 விழுக்காடு, அப்படி ஏதாவது சலுகை இருக்கா? அப்புறம் நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும், ஓன் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும், அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்ன நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? உலகத்தில் மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுற நாடு இது, இந்தியாவை தவிர. யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஐரோப்பிய யூனியன் முழுக்க, அந்த ஒன்றிய முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். ஆனால் எதுக்கு எத்தனை நாடு? எல்லாம் கிறிஸ்தவராக இருந்திருக்கலாமே. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இங்கிருந்து பிரிஞ்சு போனது பாகிஸ்தான், மதம் காரணம். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு எது காரணம்? மொழி, இனம். இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சும்மா பேசுறது. நன்றி. நாளைக்கு கன்னியாகுமரியில் இருந்து என்னுடைய பரப்புரை பயணம் தொடங்குது. தொடர்ச்சியாக அது என் நியாயத்தின் பக்கம் நிற்கிற நீங்கள் எல்லாம் எங்கள் பக்கம் நிற்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா போய் கவனிக்க. சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக ஒரே நிமிஷம். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக தமிழகத்தில் இருக்க அனைத்து கிறிஸ்துவர்களும் வாக்கும் இந்த முறை நமது நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பதென்று கட்சியின் சார்பாக முடிவெடுத்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கிறோம்.